சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான தொடக்க விழாவானது சற்று முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியானது கடந்த ஒரு மாதமாக மண்டல அளவில், மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு அந்த வெற்றியாளர்களை மாநில அளவில் யார் சாம்பியன் என்பதை தீர்மானிப்பதற்காக சென்னையில் மிக பிரம்மாண்ட தொடக்க விழாவோடு இந்த மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியானது தொடங்கி இருக்கிறது. இதில் ஆடவர், மகளிர் என 2 பிரிவிற்குமே தனித்தனியாக நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு 15 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதில் நடப்பாண்டு 25 வகையான விளையாட்டுப் போட்டிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகையானது வழங்கப்பட இருக்கிறது. முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், 2வது பரிசு 75,000 ரூபாய், 3வது பரிசு 50,000 ரூபாய் என ஒவ்வொரு விளையாட்டு போட்டியிலும் வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது பள்ளி அளவிலான விளையாட்டு போட்டி, கல்லூரி அளவிலான விளையாட்டு போட்டி, பொதுமக்களுக்கு என, மாற்றுத்திறனாளிகளுக்கு என, அரசு ஊழியர்களுக்கு என 5 பிரிவுகளில் இந்த விளையாட்டு போட்டியானது நடத்தப்படுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்களையும் உருவாக்குவதன் நோக்கமாக இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியானது திகழ்கிறது. தடகளம், கால்பந்து, டேபிள் டென்னிஸ், சிலம்பம், குத்துச்சண்டை, ஹாக்கி, கபடி என மொத்தம் 25 வகையான விளையாட்டு போட்டிகள் இந்த மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பங்கேற்று அதிகாரப்பூர்வமாக இதை தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர், செந்தில் பாலாஜி, ரகுபதி, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருந்த துளசி, அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற மும்முறை சான்றிதழ் வீரர் சித்திரவேல் பாண்டியன் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.